போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் அமைச்சர் சிவசங்கர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை பல்லவ நிலத்தில் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ், விவரங்கள். சென்னையில் போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் ஏற்கனவே தொழிலாளர் ஆணையம் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் தற்போது அவர்களது வேலை நிறுத்தமானது திட்டமிட்டபடி நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் தற்போது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் சென்னை பல்லவன் இல்லத்தில் அந்த ஆலோசனை கூட்டமானது அவர்களுடன் பேச்சுவார்த்தைக்கான அந்த கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், போக்குவரத்து கழகங்கள் வரவு செலவுக்கான வித்தியாச தொகையை பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும். அதே போல போக்குவரத்து கழகங்கள் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி உயர்வு வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்துதான் இந்த போராட்டத்திற்கான நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே 9ஆம் தேதி திட்டமிட்டபடி நடக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் 2 கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதற்கு இடைப்பட்ட வேளையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் போக்குவரத்து துறை அமைச்சரும் பேச்சுவார்த்தை ஆலோசனையில் ஈடுபட்டார். அதன் பின்னராக தொழிற்சங்கங்களுக்கு இன்று அழைப்பு விடப்பட்டு தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. தோமுசா, அண்ணா தொழிற்சங்கம், சிஐடியு, ஏஐடியுசி போன்ற அனைத்து தொழிற்சங்கத்தின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக 9ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்த போராட்டம் கைவிடப்படுமா, இவர்களது இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அரசு இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதுக்கான அறிவிப்பும் வருவதற்கான சூழல் இருக்கிறது. இது அனைத்துமே பேச்சுவார்த்தை முடிந்த பின்னராக நமக்கு தெரிய வரும். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.